வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சோபகிருது வருடம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் இது 27ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் மாலை 5:06 வரை. அதன்பின் திருவோணம் திதி வளர்பிறை பிரதமை மாலை 4:02 வரை. அதன்பின் த்விதியை. இன்றைய தினத்திற்கான யோகம் இன்று மாலை 5:06 வரை சித்த யோகம். அதன்பின் யோகம் நன்றாக இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு முழுமையான சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் திருவோண விரதம், கூடாரவள்ளி. இன்று 2 விசேஷங்கள். ஒன்று திருவோண விரதம், மற்றொன்று கூடாரவள்ளி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரங்கள் காலை 6 முதல் 9 வரை, காலை 10 முதல் 10:30 வரை, மதியம் 1 முதல் 3 வரை, இரவு 8 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் சூரியன், புதன், செவ்வாய், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. மார்கழி மாதத்தில் 27வது நாள் கூடாரவள்ளி. இன்று 27வது பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். இன்றைக்கி அக்கார வடிசல் செய்து பெருமாளுக்கு அமுது படைக்க வேண்டும். அக்கார வடிசல் அப்படிங்கிறது ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும். முழங்கை வழிய நெய் வழிய நெய்யை அதிகமாக விட்டு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்வது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சிறப்பு. மற்றொன்று சிறப்பு என்னென்னா, இன்றைக்கி திருவோண விரதமும் சேர்ந்து வருது. அதனால் பெருமாளுக்கான விரதங்களுக்கான நாள் என்று அனைவரும் பெருமாள் ஆலயம் சென்று வர வேண்டும். அந்த ஆண்டாளின் அருளையும் பெருமாளின் அருளையும், பூமி பிராட்டி என்று சொல்லக்கூடிய ஆண்டாளையும், மகாலட்சுமியின் அவதாரமான ஆண்டாளையும் வணங்க வேண்டும். முழுமையான அருளை பெற வேண்டிய நாள் இன்று. மேஷராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியான செவ்வாயும் 9க்குடைய குருவும் பரிவர்த்தனை. இது ஒரு மிகப்பெரிய யோகம். குரு செவ்வாய் பரிவர்த்தனை. ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், 9 அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு, இது ரெண்டும் பரிவர்த்தனை. இது மிகப்பெரிய யோகத்தை செய்யும். தொழில் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். நமக்கு புகழ் கிடைக்கும். நம்ம சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிம்பாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் மேஷராசிக்காரர்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு மாலை மரியாதை, இந்த மாதிரியான கௌரவமான விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்தில் தனித்து இருக்கார். இது ஒரு யோகம். தனித்து சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பது என்பது யோகம். இந்த மாதிரி கோச்சாரத்தில் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருப்பது ஒரு யோகம். ஆனால் பிறவி ஜாதகத்தில் அது ராசி அதிபதியாகவே இருந்தாலும் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அது தோஷம், மிகப்பெரிய தோஷம். திருமண தடையை உண்டு பண்ணி விட்டுரும். திருமண தடையை உண்டு பண்ணோம், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு பண்ணோம். ஆனால் கோச்சாரத்தில் சுக்கிரன் இது மாதிரி தனிமையாக இருந்தால் அது திருமண யோகத்தை செய்யும். இப்போ திருமணங்கள் நடக்கும். திருமண உறவுகளில் நல்ல ஒரு அந்யோன்யமான நெருக்கத்தை ஏற்படுத்தும் அருமையான நாள் என்று. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். புதிய முயற்சியை மட்டும் தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அதில் எந்த தடை தாமதமும் இருக்காது. அதனால் அதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷனோடு செய்யுங்க. மற்றபடி ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கணும், புதிய முயற்சி, பணம் கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா
அதை இன்று நாளை தள்ளி போடுவது நலம். கடகராசிக்காரர்களுக்கு யோகமான தினம். ராசி அதிபதி சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாள். ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியான கடகத்தை பார்க்கிறார். இது ஒரு யோகம். அப்போது தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். தைரியம் தன்னம்பிக்கை பிறந்தால் நம்ம எந்த விஷயத்தை எடுத்தாலும் அது நல்லா செய்வோம், சிறப்பாக செய்வோம். அப்போ அதற்கு கிரகங்கள் துணை புரியணும். மனோகரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் ராசியை பார்ப்பதால் மன வலிமை கூடும், மனதில் ஒரு தைரியம் ஏற்படும். மனது அப்படிங்கிறது தான் சந்திரன். அதனால தான் அவருக்கு மனோகரகன்னு பேர். சில பேர் ஒரு குழம்பிய நிலைப்பாட்டில் இருப்பாங்க. இதை செய்யலாமா வேண்டாமா, செய்தால் தப்பாயிடுமா ரைட் ஆகுமா அப்படின்னு. இப்போ தீர்க்கமாக முடிவெடுப்பீங்க. எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம உட்கார்ந்து ஆலோசித்து இது சரிதான் என்று தீர்க்கமாக முடிவெடுத்தால் அது எப்பயுமே அதில் மாற்றம் ஏற்படாது, பிரச்சனை ஏற்படாது. இப்போ இந்த நாள் ஒரு நல்ல நாள், தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு மிக அருமையான நாள். உங்கள் ராசி அதிபதியான சூரியன் இன்னும் ஓரிரு நாட்கள் தான் 5ஆம் இடத்தில் இருப்பார், குரு பார்வையில் இருப்பார். அந்த ஓரிரு நாட்களுக்குள்ளே நீங்கள் பெரிய சில காரியங்கள்லாம் நடக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காரியத்தை கூட நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சுருவீங்க. பிரமாதமான நாள். சிவராஜ்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள். பதவி உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு, இடம் மாற்றம் உண்டு. நினைத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்குள் கேது பகவான் இருக்கார், 7ஆம் இடத்தில் ராகு. இது மட்டும்தான் கொஞ்சம் இடைஞ்சல்கள், சிக்கல்கள். மற்றபடி ஏனைய கிரகங்கள் எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது. 7க்குடைய குரு 8ஆம் இடத்தில் இருந்த போதும் அவர் பார்வையால் 2ஆம் இடத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனகாரகன் தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் தன லாபங்கள் ஏற்படும், குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்ப உறவுகள் மேம்படும். சில பேருக்கு திருமண தடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் ஃபிக்ஸ் ஆயிரும். திருமண உறவுகளை கொடுக்கக்கூடிய நேரம் இது. நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு தாயாரின் உடல் நலமாக இருக்கும். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள். விவசாய நிலங்களில் உற்பத்தி அதிகரிக்கும். நிலத்தடி நீர் மட்டம் உயரும். இது ஒரு சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். 9க்குடைய கிரகமான சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு இடம். நீங்கள் இப்போ யோகமான நேரத்தில் இருக்கீங்க. யோகம் அப்படின்னா என்ன? உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கும், நினைத்த விஷயம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல செய்திகள் இன்றைக்கி சேரப்போகிற நாள். நல்ல செய்திகள் வரும். சிறு தூர பிரயாணம் ஏற்படும், அதன் மூலமும் நன்மை ஏற்படும். யோகம் நிறைந்த, ஆற்றல் நிறைந்த, வலுவான நலமான நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். குரு பகவான் ராசியை பார்க்குறார். சந்திர பகவான் ராசியை கடந்து 2ஆம் இடம் சென்று விட்டார். கொஞ்சம் இன்றைக்கி பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க, இல்லை பணம் வாங்க போகிறீங்க அப்படின்னா எண்ணி வாங்கணும். எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் நம்மளே மிஷினில் போடாமல், மிஷினெல்லாம் நம்பாமல் நம்மளே கையில் எண்ணி பார்த்து வாங்கி உள்ளே வைக்கணும். யாரையும் நம்பி பணத்தை கொடுக்கக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் சிறு தடை தாமதங்கள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களோட சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இருந்தபோதும் இது ஒரு நல்ல நாள். மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடை இல்லாமல் நடக்கும். குடும்ப விஷயமும் பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும்தான் இன்றைக்கி ஒரு சில சிக்கல்கள் ஏற்படலாம். மற்றபடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய அன்றாட பணிகள், ஆஃபீஸ் அலுவலக பணிகள் அதெல்லாமே தடையின்றி நடக்கும். மற்றபடி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். குரு பார்வையில் ராசி இருப்பதால் இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டிற்கு உரிய கிரகம் சந்திரன் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம் நிறைய இன்றைக்கி மக்கள் சந்திப்பை பார்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். கூட்டமாக மக்களை பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு அதிகமாக சொந்த பந்தங்கள் வருவாங்க. அதில் ஒருத்தரை கவனிச்சுட்டு ஒருத்தரை கவனிக்கலைன்னா அதனால் கெட்ட பேர் ஏற்படும். இந்த மாதிரியான சில சம்பவங்கள் கூட சில நேரத்தில் ஏற்படும். நிறைய பேர் வந்துடுவாங்க, எல்லாரையும் வெல்கம் பண்ண முடியாது. ஒருத்தரை கவனிச்சுட்டு ஒருத்தரை கவனிக்காமல் போய்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்.
அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை மொத்தமாக ஒரு இடத்துல பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களில் நமக்கு நேரம் இல்லாமல் போயிடும், பார்க்க முடியாமல் போயிடும். அதனால் சில அவப்பெயர்களும் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக தான் இருக்கணும். கொஞ்சம் வேலை டென்ஷன் அதிகமாக இருக்க வேண்டிய நாள், இருக்கக்கூடிய நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். பொங்கல் பர்ச்சேஸ் இந்த மாதிரி எனக்கு கடைக்கு போவீங்க. நீங்கள் போட்ட பட்ஜெட்டை தாண்டி கொஞ்சம் துணிகள்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஒரு ட்ரெஸ் பார்ப்பீங்க, இன்னொன்றும் நல்லாயிருக்கும், எடுத்து வச்சுக்கலாமே, அடுத்த ஃபங்க்ஷன் ஏதாவது வரும் அதில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் ஏற்படும். அப்போ நம்ம போட்டுட்டு ஒரு 10,000ன்னு ஒரு பட்ஜெட் போட்டு போனோம்னா 15 ஆகலாம், இல்லை 20 ஆகலாம். இந்த மாதிரி போட்ட பட்ஜெட்டை தாண்டி செலவுகள் அதிகமாகக்கூடிய ஒரு நாள். இருந்தபோதும் சந்தோஷமான செலவுகளாக இருக்கும் இந்த நாள். நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதியான சந்திரன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். 10ஆம் இடத்தில் சில கிரகங்கள், 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம். தொழில் நல்லா நடக்கும். தொழில் மூலம் லாபங்கள் 2 மடங்கு ஏற்படும், பல மடங்கு ஏற்படும். லாபம்தான் அதிகரிக்கும். உங்களுடைய தொழில் விரிவாக்கமாகும். பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் போய் சேரும். தொழில் விரிவாக்கத்திற்கான முயற்சிகள் எல்லாம் பலிக்கும். புதிய ஒப்பந்ததாரர்கள் உங்கள் கம்பெனிக்கு வருவாங்க. புதிய ஒப்பந்ததாரர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்லாம் கைக்கு கிடைக்கும். பெரிய அளவில் ஒரு தொழில் அதிபர் நீங்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கக்கூடிய ஒரு நேரம். நல்ல நாள் இது.